தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றால் டெல்லியில் கடமைப்பாதை சாலையில் பதவியேற்பு விழா நடத்த பாஜக திட்டம். ஜூன் 9ஆம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறும் என தகவல். திமுக ஆட்சியில் சமூக விரோதிகள் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். கேரளாவில் திருவனந்தபுரம், கோழிக்கோடு உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் 6 புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கோரியது தமிழ்நாடு அரசு. 2025-2026 கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கையை தொடங்க மருத்துவ கல்வித்துறை திட்டம். கேரளா மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் முன்கூட்டியே தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. படிப்படியாக ஜூலை மாதத்தில் அனைத்து மாநிலங்களுக்கும் பரவும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். அறந்தாங்கி அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி, குதிரை வண்டி எல்கை பந்தயம். 100க்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட குதிரைகள் போட்டியில் பங்கேற்பு. கட்டிட வரைபட அனுமதி கொடுக்க 35,000 லஞ்சம் வாங்கிய சத்தியமங்கல நகராட்சி கட்டிட ஆய்வாளர் கைது. வாங்கி கொடுத்த தனியார் பொறியாளர் உள்ளிட்ட 2 லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை. பிரதமர் மோடி இன்று கன்னியாகுமரி வருகை. 10 அடுக்கு பாதுகாப்புக்கு 4000 போலீசார் குவிப்பு. உடுமலை அருகே விளையாட சென்ற 2 சிறுவர்கள் குட்டை தண்ணீரில் மூழ்கி உயிரிழப்பு. உடல்களை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரம். குடியாத்தம் அருகே நிலத்தகராறில் முன்னாள் ராணுவ வீட்டை அடித்து கொலை மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.